கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதி நாம் தியானித்து இரவு நேரத்திலே நாம் வேதத்தை தியானிக்கிறோம். அதிகால வேளையிலே நாம் வேதத்தை தியானித்து ஜெபிக்கிறோம். இந்த மாசத்திலே 100 நாட்கள் என்ற தலைப்பின் கீழ் கட்டுகளை உடைக்கும் சுத்திகரிப்பு ஜெபம். கர்த்தருடைய பிள்ளைகள் இரவும் பகலுமா கேளுங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எங்கெல்லாம் வளர முடியலையோ பரிசுத்த ஆவியான உங்களோடு பேசுவார். ஒரு மனுஷன் தேவனோடு ஏன் தொடர்பு கொள்ள முடியல அப்படின்னா, கட்டப்பட்ட நிலைமையில இருப்பாங்க, பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, சத்தியத்தை அறிவிக்க வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாக்கப்படுவீர்கள். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கட்டுகளை உடைக்கும் சுத்திகரிப்பு ஜெபத்திற்கு யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ கர்த்தரும் குடும்பத்தை விடுதலை தந்து ஆசீர்வதிப்பார். நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? காலையில நைட்டும் கேளுங்க. ஒரு 1/2 hour நேரத்தை ஒதுக்கி கேளுங்க. எந்தெந்த வசனத்தின் மூலியமாக பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு பேசுகிறாரோ அந்த காரியத்திலே உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு எப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்க்கும்போது அதில் எங்கேயாவது நம்ம கீழ்ப்படியாமல் இருக்கிறோமா, அதை நம்ம கொஞ்சம் செக் பண்ணி பார்த்து தேவன் பக்கம் மனம் திரும்பி தாழ்த்தும் போது, பாவ அறிக்கை செய்து விட்டுவிடும் போது கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலை தருவார். சுத்திகரிக்கப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ தினம்தோறும் கொஞ்ச நேரம் கேளுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜெபிக்க போயிடும். ஹல்லேலூயா. 1 யோவான் 7 முதல் 10 ஆகிய வசனங்களிலே, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியருமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமென் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 6 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, 1 யோவான் 1 அதிகாரம் 7 முதல் 10 ஆகிய வசனங்களிலே, அவர் ஒளியாயிருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 100 நாட்கள் ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியத்தை சுத்திகரிப்பு நமக்கு தேவை. கட்டுகள் உடைக்கணும்னு சொல்லி நிறைய குடும்பத்தில் ஆசைப்படுவாங்க. அதே நேரத்தில் இன்னொரு சின்ன கேள்வி, மனம் திரும்புறதுக்கு ஆசைப்படுறாங்களா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கேள்வி கேட்டால் கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்கும். மனம் திரும்பும் போதுதான் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். மனம் திரும்பி அறிக்கை செய்து விட்டுவிடும் போது தேவனிடத்திலிருந்து இரக்கங்களை பெற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 100 நாட்கள் ஜெபம் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு டைரி போட்டு எழுதுங்க. பரிசுத்த ஆவி அவங்களோடு இடைபடுவார். இன்னைக்கு உள்ள செய்தி என்ன அப்படின்னா, 1 யோவான் 1 அதிகாரம் 7 முதல் 10 ஆகிய வசனங்கள். உங்க வீட்டில் ஒருவேளை கையில பைபிள் இருந்தால் நீங்க எடுத்து வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா சில குடும்பத்திலே புதுசா இணைந்திருப்பீங்க. அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சகல பாவங்களையும். ஐயா, நான் கர்த்தரை விட்டு நான் தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் அநியாயக்காரனா இருக்கேன், நான் அக்கிரமக்காரனா இருக்கேன், நான் பொல்லாதவனா இருக்கேன், என் பாவத்தை இயேசு கிறிஸ்து மன்னிப்பாரா? கர்த்தர் பக்கம் மனம் திரும்பும் போது பாவ மன்னிப்பு உண்டு. நம்முடைய வாழ்க்கையில சுத்திகரிக்கப்படணும். ஐயா, என் வாழ்க்கையில கட்டு இருக்கு, சரி அப்படியே வாழ்ந்து அப்படியே போயிருவா? கிடையாது. மனம் திரும்புறதுக்கு கிருபையின் காலத்தை தந்திருக்காரு. அந்த கிருபையின் நாட்களை வேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில எனக்கு முடியல வைக்கலன்னு சொல்லக்கூடாது. யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ தேவனுடைய சமூகத்துல தாழ்த்துங்க. சகல பாவங்களையும்
சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஒருவேளை கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் இருக்கு, நான் ஒரு பாவத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன், அந்தரங்க பாவத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்கும் தேவனுக்கும் நடுவுல நிறைய கேப் இருக்கு, நான் ஞானஸ்தானம் எடுத்தேன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டேன், நான் கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சேன், ஆனால் இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே அது எல்லாம் இல்லை, நான் வெறுமையாக்கப்பட்ட நிலைமையில இருக்கேன், நான் சர்ச்சுக்கு போல, நான் மறுபடியும் பழைய வாழ்க்கைக்குள்ள போயிட்டேன், அந்த மதுபான அடிமைக்குள்ளே, அந்த பொல்லாத காரியத்துக்குள்ளே, அசுத்தமான காரியத்துக்குள்ளே, அருவருப்பான காரியத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி நான் இப்போ இஷ்டம் போல ஒரு துன்மார்க்கனா வாழ்ந்துட்டு இருக்கேன், துணிகரமா வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி யாராவது இந்த செய்தி மூலியமாக ஒருவேளை இணைந்திருந்தால் தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணிங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இதயத்துக்குள்ளே என்னென்ன காரியத்திலே பரிசுத்த ஆவியானவர் இடைபடுகிறாரோ, மனசாட்சியில குத்தப்பட்ட சில ஜனங்கள் உண்டு, நான் பாவின்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. அப்படி கோடிக்கணக்கான ஜனங்கள் உலகத்துக்குள்ள இருக்கிறாங்க. அப்ப 100 நாட்கள் கட்டுகளை உடைக்கும் சுத்திகரிப்பு ஜெபம் அப்படின்னா, தேவன் உங்க இருதயத்துக்குள்ளே பேசணும், உணர்வுள்ள இருதயம் வேணும், உடைக்கப்பட்ட இருதயம் வேணும், கர்த்தர் பக்கம் மனம் திரும்பணும். கர்த்தர் பக்கம் மனம் திரும்ப ஆயத்தமா இருக்கும்போது கட்டுகளிலிருந்து கர்த்தர் விடுதலை செய்வார். ஹல்லேலூயா. 8ஆம் வசனத்திலே, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நமக்கு பாவம் இல்லை என்போமானால், சில குடும்பத்திலாம் என்ன செஞ்சாலும் என்கிட்டலாம் பாவமே இல்லை, நான்லாம் பர்ஃபெக்ட் அப்படிம்பாங்க. அப்படி யாராவது சொன்னால் ஜீவனுள்ள வார்த்தை நம்ம இருதயத்துக்குள்ள இருக்காது, சத்தியம் நமக்குள் இராது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இருதயத்துக்குள்ள தேவனோட வார்த்தை இருக்கணும் அப்படின்னா நம்ம சில காரியத்தை விட்டு வெளியில வந்திருக்கணும். இன்னைக்கு நிறைய வேலையில என்ன நடக்கும் அப்படின்னா, நான் ஞானஸ்தானம் எடுத்தேன், நான் பர்ஃபெக்டா இருக்கேன் இப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா காலைல தூங்கி எழுந்தும் நல்லா போய் பேசுவாங்க, வீட்டுக்கு தெரியாம நல்லா தப்பு பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தா இதெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, இதெல்லாம் தேவன் மன்னிச்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டம் போல துணிகரமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்ப இந்த கடைசி காலத்துல இந்த கள்ள ஓநாய்கள் துணிகரமா போதிக்கிற காரியங்கள், அந்தி கிறிஸ்துக்கு ஒரு டீம் வேலை பார்த்துட்டு இருக்கு. யாரெல்லாம் தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் மூலியமாக இணைந்திருக்கிறீங்களோ, ஆட்டுக்குட்டியான ஒரு ரத்தத்தினால கழுவப்பட்டு ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதப்படணும். ஐயா நான் பரலோகத்துக்கு போய் சேரணும், முடிஞ்சா டெய்லி கேளுங்க, ஆவியானவர் பேசுறாரா கவனிங்க, உங்க வாழ்க்கையில சுத்திகரிப்பு வேணுமா டெய்லி கேளுங்க, கட்டுகள் உடைக்கப்படணுமா கேளுங்க, நான் சிறையிருப்புல இருக்கேன் கேளுங்க. என்னைக்கு நீங்க தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து மனம் திரும்புறீங்களோ அன்னைக்கு தான் வீட்டுக்குள்ள விடுதலை. ஹல்லேலூயா. அதனால சில நேரத்திலே கடினமான செய்தி வரும்போது பொறுமையா கேளுங்க. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. என்கிட்ட பாவமே இல்லை, நான் எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இப்ப இஷ்டம் போல அலையுது. அவங்களுக்குள்ள தேவனோட வார்த்தை இருக்காது. அவங்க இந்த உலகத்துக்குரிய ஜனங்கள், அவங்க உலகத்துக்குரிய காரியத்தை தான் யோசிப்பாங்க. 9ஆம் வசனம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், மறுபடியும் சொல்றேன், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், புதிய ஏற்பாடு 325வது பக்கம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், அந்த வேர்டு மறுபடியும் சொல்றேன், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், மனுஷன்ட்ட போய் சொல்லக்கூடாது, நீங்க இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு இல்ல உங்க இதயத்துக்குள்ள ஆவியான பேசுவாரு, நீங்க தேவனோடு ஒப்புரவாகணும். புதிய ஏற்பாட்டினுடைய ஊழியம் என்ன அப்படின்னா, தேவனோடு ஒப்புரவாகணும், அதுதான் முக்கியம். தேவனோடு ஒப்புரவாகினா மட்டும்தான் பரலோகத்துக்குள்ள கால் எடுத்து வைக்க முடியும். அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா சுத்திகரிப்பு வேணும். ஐயா நான் இஷ்டம் போலதான் வாழ்வேன், வாழ்ந்தா நரகம் தான் ரெடியா இருக்கு, அதனால மனம் திரும்பினால் நித்திய ஜீவன், சிறுபிள்ளைய போல மாறணுமா,
அழகா 100 நாட்கள் ஜெபம் முடிந்தா எனக்காக ஜெபம் பண்ணுங்க. காலையில நைட்டும் கேளுங்க. சுத்திகரிக்கப்பட்டால் நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், பாவத்தை அறிக்கையிடுறதுக்கு ஏகப்பட்ட பயன் இருக்கு. காலையிலேருந்து ராத்திரி வரைய நம்ம எப்படி வாழ்றோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பார்த்தாலும் ஒரு பெரிய லிஸ்ட் வந்துடும். பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாய் இருக்கிறார். பாவங்களை நமக்கு மன்னித்து தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு. நம்ம நிறைய வாக்குத்தத்தம் கேட்டிருப்போம்ப்பா. நமக்கு டெய்லி வாக்குத்தத்தம்னா லட்டு சாப்பிட்ட மாதிரி இருக்கும், ரொம்ப பிடிக்கும். வாக்குத்தத்தம் அப்படின்னா ஆமா இது எனக்கு தான், ஆமா எனக்கு தான், ஆமா எனக்கு தான் அப்படிம்பாங்க. ஆனால் பாவங்களை நமக்கு மன்னித்து நான் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா என் பாவத்தை இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்தால் மட்டும்தான் நான் பரலோகத்துக்கு போக முடியும். அதனால பரலோகத்துக்கு போகணும்னே என்னென்ன செய்யணும்? என் பாவத்தை இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு மன்னித்து நான் அந்த பாவத்துல இருந்து நான் மனம் திரும்பி வெளியில வந்திருக்கணும், அறிக்கை செய்து விட்டுருக்கணும். தேவனிடத்திலிருந்து நான் இரக்கங்களை பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் நான் நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியும். யாரெல்லாம் வந்து செய்தி கேட்குறீங்களோ கொஞ்சம் ஒரு டெய்லி ஒரு 20 நிமிஷம் கொஞ்சம் கேளுங்க. இல்லை சில இடத்துல கூட ஒரு 10 நிமிஷம் இருக்கும், கேளுங்க. பாவங்களை நமக்கு மன்னித்து, அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும், எல்லா அநியாயம் சொல்லி போட்டிருக்கு. நகை கேட்டு வாங்குறது அநியாயம்தான், பணம் கேட்டு வாங்குறது அநியாயம்தான், சொத்து கேட்டு வண்டி கார் எனக்கு இது வேணும் அது வேணும் எல்லாம் கேட்டு கேட்டு வாங்குறது எல்லாமே அநியாய லிஸ்ட் தான். லஞ்சம் வாங்குறது அநியாயம்தான், கொள்ளையடிக்கிற அநியாயம்தான், அடுத்த குடும்பத்தை கெடுக்கிற அநியாயம்தான். அநியாயம் சொல்லி பார்க்கும்போது அவங்க மனசுல அங்க பரிசுத்த ஆவியார் பேசுவார், இப்படி கேட்காத அப்படிம்பாரு. ஆனா என்ன செய்வாங்க? போய் கேட்டுட்டு நிறைய பாவத்தை சேர்த்து வச்சிருப்பாங்க. அப்புறம் தலைமுறை சாபத்துக்குள்ள போயிடக்கூடாது. அதனால இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும், எல்லா அநியாயத்தையும், கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம், எல்லா அநியாயத்தையும். அதனால யாரெல்லாம் செய்தி கேட்குறீங்களோ, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் நமக்கு பரலோகத்துல ஒரு வீடு இருக்கு. எனக்கு பரலோகம் வேணும்ப்பா. ஆமா, நான் அந்த பூமியில கிடந்து மல்லுகட்ட முடியாது, செத்தா பரலோகத்துக்கு போய் சேரணும். உங்களுக்கு அந்த ஆசை இருக்கான்னு சொல்லி பாருங்க. பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி, எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு, நம்மளை பரிசுத்தமாக்குறதுக்கு அவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவருமா இருக்கிறார். தேவன் எப்படிப்பட்ட தேவன் அப்படின்னா, நம்மளுடைய பாவத்தை நாம் அறிக்கையிட்டால், நம்ம பாவத்தை அறிக்கையிடும் போதுதான் பாவங்களை நமக்கு மன்னிக்கிறார். அதுக்கப்புறம் தான் எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறார். அதனால இரவு நேரத்திலே அதிகாலைகளிலே தினம்தோறும் கேளுங்க. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். 10வது வசனத்திலே நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால், சில குரூப்லாம் இருக்கு இப்ப இந்த கடைசி காலத்திலே, கள்ள ஓநாய்கள். இந்த கள்ள ஓநாய்கள் என்ன சொல்லும் அப்படின்னா, அதெல்லாம் 100 நாள் ஜெபம்லாம் தேவையில்லை, அப்படிலாம் ஒண்ணுமே தேவையில்லை, கட்டுல உடைக்க வேண்டிய தேவையில்லை, நம்ம எல்லாம் நீதிமான் ஆயாச்சு, நம்ம எல்லாம் பரிசுத்தவான் ஆயாச்சு அப்படிம்பாங்க. ஆனா முழுசா தேவன் பக்கம் மனம் திரும்பிட்டாங்களா அப்படி சொல்லி கேட்டால் வசனம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். நான் ஊழியத்துக்கு வந்து 10 வருஷம் முடிஞ்சிட்டு, ஆனா இன்னைக்கு தேதியில இன்னும் நான் என்ன தரமா யோசிக்கேன், பரலோகத்துக்கு போய் சேருக்கு இன்னும் நான் எப்படி பரிசுத்தமாக்கப்படணும், அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதே போல இந்த பூமியில வாழ்ற வாழ்க்கை கொஞ்ச நாள், ஒரு 100 நாள் ஜெபம் டக்குன்னு முடிஞ்சு போயிடும். ஜஸ்ட் ஒரு 3 மாசம் தான். நம்ம என்ன பண்ணுவோம்? செய்தி கேட்போம். ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்கேயாவது தடை இருக்கா, வளர்றதுக்கு தடை இருக்கா, எங்கேயாவது குறை இருக்கா, எங்கேயாவது பிரச்சனை இருக்கா, எனக்கும் தேவனுக்கும் நடுவில் ஏதாவது சின்ன சின்ன காரியம் இருக்கா, அதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால், நான் பாவமே செய்யலப்பா, நான்லாம் பர்ஃபெக்ட், நான்லாம் 100 அப்படிம்பாங்க. அதெல்லாம் வேண்டாம். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குறவரா இருப்போம். யார? தேவனை. அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. இந்த முழு பைபிள் நம்ம இதயத்துக்குள்ள வரணும் அப்படின்னா
என் வாழ்க்கையில நான் என்ன பாவம் செஞ்சிருக்கணும் அதை தேவனோட சமூகத்துல போய் அறிக்கை செய்து விட்டு விடும்போது தான் என் இருதயத்துக்குள்ளே தேவனோட வார்த்தை இருக்கும். இல்ல பிரதர், நான்லாம் பர்ஃபெக்ட் பிரதர், என் வாழ்க்கையில பாவமே இல்லை, நான்லாம் பர்ஃபெக்டா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இருதயத்துக்குள்ளே தேவனோட வார்த்தை இருக்காது. தேவன் வார்த்தையாக இருக்கிறார். என் வாழ்க்கையில கட்டு உடைக்கணும், சுத்திகரிப்பு வேணும் அப்படின்னா உங்க இருதயம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கு? பாவ மன்னிப்பு அறிக்கை பண்ணி இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கும் போது சகல பாவங்களையும் கர்த்தர் மன்னித்து ஆசீர்வதிப்பார். சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த 100 நாள் ஜெபம் எங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்ப்பா. மனம் திரும்பி சிறு பிள்ளை போல மாற சொல்லிருக்கீங்க. நாங்க கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவங்கள் எங்கெல்லாம் இருக்கு அப்பா, உமக்குத்தான் தெரியும், உமக்குதான்ப்பா தெரியும். எங்க இதயத்துக்குள்ளே மனசாட்சியிலே பரிசுத்த ஆவியான பேசியிருப்பீங்க. நாங்க கீழ்ப்படியாத சில துணிகரமான காரியங்கள் உண்டு, துன்மார்க்கமான காரியங்கள் உண்டு, அக்கிரமமான காரியங்கள் உண்டு, அநியாயமான காரியங்கள் உண்டு, அசுத்தமான காரியங்கள் உண்டு, கர்த்தரை விட்டு தள்ளி போன தீட்டான காரியங்கள் உண்டு. எங்களை மன்னிங்க. எங்களை மன்னித்து இந்த இரவு நேரத்திலே யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள இணைந்துக்காங்களோ அந்த குடும்பத்துக்கு சமாதானத்தை தாங்க. உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை இன்னைக்கு சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லிடுது. கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் எங்களோட வாழ்க்கையில எதெல்லாம் இருக்கும் எல்லாவற்றையும் நீக்கி எங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய கிருபையினால நிரப்பி உங்களுடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து எங்களை 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கணும்ப்பா. எங்களுடைய பெயர் ஆட்டுக்குட்டிய ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதப்படணும்ப்பா. அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்கப்பா. சமாதானத்தின் தேவன் உங்க பிள்ளைகளோட கூட இருக்கணும்ப்பா. உமக்கு பிரியமானபடி நாங்க வாழணும்ப்பா. எங்க இதயத்துக்குள்ள கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் எதெல்லாம் இருக்கோ எல்லாவற்றையும் நீக்கி போட்டுருங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் வேலையடைத்து ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் வெளியில புறப்படுறாங்களோ எல்லா குடும்பத்துக்கும் சகல விதமான பாதுகாப்பு தாங்க. இந்த வீடியோ மூலியமா யாரெல்லாம் பார்க்கிறாங்களோ அவங்களுடைய குடும்பத்துக்குள்ளே தேவ சமாதானம் வேணும்ப்பா. சகல காரியத்துல கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்ப்பா. எங்களை பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து கர்த்தர் ஆசீர்வதிங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்ப்பா. 100 நாள் ஜெபம் பண்ண கர்த்தர் கிருபை செய்யுங்க. 100 நாள் வசனத்தை கர்த்தர் தாங்க. ஒவ்வொரு நாள் பிள்ளைகளோட நீங்க பேசுங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். துதிகான மகிமை எல்லாம் உமருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 9442504351 என்ற நம்பர் உண்டால் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.